காய்ச்சி நான் தான் உங்கள் என்னம்மா ஷோ. நம்ம எப்படி இன்னைக்கு பாவு பஜ்ஜி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். A few minutes later. தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சுப்போம் காய்ஸ் பாவு பஜ்ஜிக்கு. அதுக்கப்புறம் சின்ன பன்னு எடுத்து அடுப்பில் போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு டக்குன்னு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிப்போம். இதுக்கு தேவையான மசாலா வந்து வெங்காயம், தக்காளி, இந்த கரம் மசாலா இந்த போல் நிறையா பொருட்கள் எடுத்து வச்சுங்க காய்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சு அதை அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா அடுப்பில் போட்டு வீடியோவில் காட்டுற போல் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வீடியோவில் காட்டுற போல் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடுங்க காய்ஸ். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி வீடியோவில் காட்டுற போல் நல்லா வதக்கி ஒரு 10-20 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாதி பச்சை மிளகாவை வெட்டி அதையும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் கேரட்டும் வேக வச்சு எடுத்து வீடியோவில் காட்டுற போல் நல்லா ரெண்டுத்தையும் உருளைக்கிழங்கும் கேரட்டையும் நல்லா மசித்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம். தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து உங்கள் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், தேவையேற்ப உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் பாவு பஜ்ஜி மசாலா ரெடி. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாவு பஜ்ஜி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போல் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.